ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளிலே தம்முடைய கிருபையும் தம்முடைய மகத்துவத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தை முன்வைக்கிறேன். எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அழகான வார்த்தைகளை இந்த இடத்திலே கேட்கிறோம். மிக அழகான ஒரு வார்த்தை. தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு அநாதி, இட்டர்னல் லவ், அன்பிரேக்கபிள் லவ். மாறாத அன்பை ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்க. அநாதியாய், ஒரு தலைமுறைக்கல்ல, பல தலைமுறைகளுக்கு அது கடந்து வருகிற ஒரு அன்பு. மனுஷனுடைய அன்பெல்லாம் ஒரு லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும். ஆனால் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு அநாதியாய் உள்ளது. ஆகவே தான் பேதுரு எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை பார்த்து சொன்னான், உமக்காக நான் ஜீவனே கொடுப்பேன் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அப்படியாப்பா தம்பி சொல்லுகிறாய், நாளை காலை தனக்கு வரும் முன்பதாக என்னை 3 தடவை நீர் மறுதலிப்பாய் என்று சொன்னான். இல்லை, அது நடக்காது என்று சொன்னான். என்ன நடந்தது? இயேசு கயவருடைய கைகளிலே அவள் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அதே பேதுரு ஒரு பெண்ணுக்கு முன்பதாக பெண்ணை எதிர்த்து பேச வழி இல்லாமல் 3 தடவை மறுதலித்தான். அவர் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் அவரை பலவிதமாய் பேசவும் அவன் ஆரம்பித்தான். இயேசு மறுபடியும் உயிர் தெழுந்த பொழுது அவனை பார்த்து கேட்டார், தம்பி, இடத்தில் அன்பு ஆயிருக்கிறாயா? டு யூ லவ் மீ பீட்டர்? என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஏனென்றால் பேதுரு ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவராகி கர்த்தர் அவனுடைய அன்பை நினைவு கூர்ந்தார். அவன் வைத்த அன்பை அவர் எடுக்கவில்லை. இன்றைக்கு ஒருவேளை சில சூழ்நிலைகளினாலே ஆண்டவரை அறியாதவன் போல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவன் உன்னை தேடி வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஓசியா 11 அதிகாரத்தை பாருங்கள். அங்கே எப்ராயிமை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்படி உன்னை கைவிடுவேன்? என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்கி வருகிறது. எப்ராயிம் தேவனை மறந்து விட்டான், அந்நிய ஜனத்தோடு கலந்து விட்டான், அந்நிய ஜனங்களைப் போலவே மாறிவிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? அநேக நேரங்களிலே மனிதனுடைய அன்பு அப்படித்தான். சூழ்நிலைகள் மாறும் பொழுது தாங்கள் என்ன பேசினோம், எப்படி அன்பு கூர்ந்தோம், எப்படி பழகினோம் என்பதை மறந்து நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்திலே தெரியலாம். அவள் உள்ளம் என்பது கிடையாது. அடிக்கடி மாறுகின்ற, வேஷம் மாறுகின்ற ஒரு வாழ்க்கையாக ஒரு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அநாதி அன்பு, அநாதி அன்பு. அதனால்தான் இந்த காலை வேளையில் ஆண்டவரை தேடி வருகிறார். வேதாகமத்தின் மையப்பகுதி அல்லது த கீ ஆஃப் த பைபிள், வேதாகமத்தின் திறவுகோல் என்ன என்று கேட்டால் எல்லா வேதாகமத்திலும் சொல்வார்கள் ஒரே ஒரு வார்த்தை, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரரை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தன்னையே கொடுக்கிற அன்பு, தன்னையே தியாகம் பண்ணுகிற அந்த அன்பை இயேசு இந்த உலகத்திற்கு கொடுத்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உண்மையிலே அன்பு வைத்திருக்கிறபடினாலே என்னுடைய காருண்யத்தை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், என் காருண்யத்தை நான் உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். அது உன்னை இழுத்துக்கொள்ளும் அப்பா, இழுத்துக்கொள்ளும். யார் உன்னை மறந்து இருந்தாலும், யார் உன்னை கைவிட்டிருந்தாலும் கவலைப்படாதே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்திலே அவள் செழிப்பிலே வாழ்ந்து யோசேப்பின் நாட்களிலே கொழுத்து அவள் பெருகினார்கள். தேவனை மறந்தார்கள், அவளுடைய வழிபாடுகளை மறந்தார்கள். ஆனாலும் வேதம் சொல்கிறது, யாத்திராம 2 அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை பாருங்கள். அவருடைய பெருமூச்சுகளை, அவருடைய புலம்பல்களை ஆண்டவர் பார்த்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவளை விடுவிப்பேன் என்று 3 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி விடுவிக்க அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கும் அந்த அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை உன்னை இழுத்துக்கொள்ள போதுமானதாக இருக்குது. அவருடைய கிருபை உன்னை பாதுகாக்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். அவர் சொல்லுகிறார், நீ தவறாக என்னை புரிந்து கொண்டாய். உன் மேலே நான் வைத்த அன்பு மாறாத அன்புப்பா, மாறாத அன்பு, மாறாத அன்பு, மாறாத அன்பு. ஒரு தண்ணீரில் அடிக்கிற வெள்ள நீரோட்டத்தில் ஒரு பயங்கரமான ஒரு தேள் ஒன்று போய் கொண்டு இருந்ததாம். அதன் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ரிஷி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாராம். தண்ணீரில் தத்தளிப்பதை பார்த்தாராம். அதை எப்படியாவது தூக்க வேண்டும் என்று சொல்லி அதை கஷ்டப்பட்டு கரையிலே தூக்கினாராம். அவர் கையை விட்டு தூக்கும் பொழுது தேள்
அந்த மனிதனை கடித்து கொண்டே இருந்ததாம். அந்த தேளை போட்டு விட்டு அந்த ரிஷி மயங்கி விட்டாராம். அப்பொழுது பக்கத்துன்னு சொன்னான், ஏன்பா தேளை தூக்கணும், அதான் உனக்கு கொட்டும்னு தெரியுமே. அவர் சொன்னாராம், அது தெரியும், அது கொட்டும், ஆனாலும் தண்ணியில் அடித்து போவதை, அந்த ஜீவன் சாவதை என் கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆகவே தான் தூக்கினேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இயேசுவும் உன்னை தூக்குவதற்காக தன்னையே தியாகம் செய்தார். தன்னையே தியாகம் செய்தார். நீங்கள் அவள் வேதனைப்படுத்துவீர்கள், கண்ணீர் வெடிப்புகள் எல்லாம் தெரியும், ஆனால் உன்னை தூக்க வந்த தெய்வம். அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகம் உண்மையில வைத்திருக்கிறேன். அந்த சிநேகம் உன்னை இழுத்துக்கொள்ளும், உன்னை ஆசீர்வதிக்கும், கைவிடாதபடி வழி நடத்தும். அந்த தேவ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக, உங்களை ஆசீர்வதிப்பதாக, இந்த நாள் தேவ சிநேகத்தின் நாளாய் மாறுவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.